இந்த முகமது யூனஸ் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய வாடகை ப்ரொஃபஸர், அமெரிக்காவுடைய கொத்தடிமை, இப்போ வங்கதேசத்துடைய தலைவர் அப்படிங்கிற அந்த சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கா. இப்போ தொடர்ச்சியாக ஒரு கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புது கனவோட அவர் பயணிப்பதாக யூனஸ் வந்து காட்டிக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். ஏன் வந்து இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் ஆசை திடீர்னு வந்துச்சுன்னா, அதெல்லாம் ஒரு ஆசையும் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கக்கூடிய வங்கதேசத்தையே அவங்களால வந்து முழுமையான வங்கதேசமாக வரும் காலங்களில் அவங்களால பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷோடைய பொருளாதாரம். ஆனா அதை பத்திலாம் இந்த வாடகை ப்ரொஃபஸருக்கு எந்த கவலும் கிடையாது. ஏன்னா நாடு கவுந்துச்சு அப்படின்னா இவர் டைரக்டா ஃபிளைட் எடுத்துக்கிட்டு இவர் நியூயார்க்ல போய் இறங்கிடுவாரு. அங்க அவர் தங்கறதுக்கு அவர் வாழ்நாள் முழுக்க அது அங்கேயே அவர் தங்கி வசதியா வாழ்ந்து செத்து போறதுக்கான எல்லா வேலையுமே அமெரிக்க அரசாங்கம் செஞ்சு கொடுத்துரும். ஸோ அதனால இவருக்கு பங்களாதேஷை பத்தி என்ன கவலை? பங்களாதேஷ் மக்கள் தான் வந்து அதை பத்தி கவலைப்படணும். ஸோ இப்போ இந்த நபர் வந்து கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது ஒரு லேண்ட் லாக் ஒரு ஸ்டேட்ஸா இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து ஒரு நிலப்பரப்பால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அவங்களுக்கான வெளியே போறதுக்கான ஒரே வழி வந்து வங்கதேசம் தான் அப்படின்ட்டு இந்த நபர் ஆரம்பிச்சு இப்போ இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய மேப்பை வந்து பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ அதிகாரிக்கு பிரசன்ட் பண்ணும் போது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை இணைத்து அந்த நபர் வெளியிடுறார். அப்போ இவருடைய இன்டென்ஷன் என்னன்னு தெளிவா தெரியுது. இந்தியாவுக்கு எதிரான விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இத்தகைய ஒரு நபர் ஆளக்கூடிய ஒரு நாடு இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு கூடாரம் கொடுக்கிறது. அவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு வியூகம் அமைப்பதற்கு ஒரு வேலையும் கொடுக்குது. அப்படிங்கிற போது இதை இந்தியா வேடிக்கை பார்க்கலாமா? மிக நிச்சயமாக வேடிக்கை பார்க்கவே முடியாது. அதுதான் வந்து இருக்கக்கூடிய செய்தி.